உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் அல்லது பொது தேர்தலாக இருக்கட்டும், மக்கள் யாராவது ஓட்டு போடாமல் இருந்தால் காமராஜர் ஐயாவுக்கு ரொம்ப கோபம் வரும். காமராஜர் ஐயா, இது என்ன பழக்கம்னே? ஓட்டு போடுறது நம்ம உரிமைன்னே. நாட்டுக்கு தலைவர்கள் வந்ததுக்கப்புறம் அவன் நல்லவன் இல்லைன்னு அதை பார்த்து வருத்தப்படுறதை விட, அவனை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கும் போது நாம் முன்னாடி நின்று ஓட்டு போட்டு நல்லவங்களை தேர்ந்தெடுக்கிறது தான் நம்ம கடமைன்னே. உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, வாக்களிக்கிறது உங்கள் உரிமைன்னே. 18 வயசு ஆச்சுன்னா கண்டிப்பாக வாக்களிக்கணும். 18 வயசு உள்ளவங்க ஒருத்தரும் ஒவ்வொரு வாக்கு தான் அளிக்கணும். கள்ள ஓட்டுங்கிற அந்த வார்த்தையே இருக்கக்கூடாதுன்னே. நம்ம நாடு, நம்ம மக்கள், நம்ம தேர்தல், நாம் தேர்ந்தெடுக்க போகிற தலைவர் தான் நம்மளை ஆட்சி பண்ண போகிறாங்கன்னே. அப்போ நம்ம எந்த அளவுக்கு முனைப்பாக தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும்னு மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னு காமராஜரை அறிவுறுத்துறது உண்டு. இப்போவும் நாங்கள் சொல்கிற விஷயம் அதுதாங்க. வாக்களிக்கும் போது சோம்பேறித்தனமாக வாக்களிக்க போகாமல் இருந்துடாதீங்க. உங்களோட ஒரு வாக்கு தமிழகத்தோட தலையெழுத்தையே மாற்றும். கண்டிப்பாக போய் எல்லாருமே வாக்களிக்கணும். அடுத்த வருஷம் தேர்தல் வருது, மறந்துடாதீங்க. காமராஜர் ஐயா சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் போய் வாக்களித்து நல்ல தலைவரை செலக்ட் பண்ணுங்கள். இனி வர்ற தலைவராவது இந்த தமிழகத்தை பத்திரமா பார்த்துக்கட்டும்.